அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது ஆடி மாதம் முதல் வெள்ளிக்கிழமையில் எவ்வாறு பூஜை செய்வது என்பது பற்றி. ஆடி மாதம் என்றாலே அம்மனுக்கு உகந்த மாதமாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக ஆடி வெள்ளிக்கிழமைகளில் அம்மன் கோயில்களிலும் வீட்டிலும் சிறப்பு பூஜைகள் செய்வது செல்வம் கொழிக்கவும் அம்பிகையின் அருள் பெறவும் உதவும். மேலும் ஆடி மாதம் என்பது அன்னை பராசக்தி உலக உயிர்களை காப்பதற்காக பல வடிவங்களில் அவதாரம் எடுத்த மாதமாகும். குறிப்பாக திருமணமாகாத பெண்கள் திருமணம் வரம் வேண்டியும், திருமணமான பெண்கள் குழந்தை பாக்கியம் வேண்டியும், கணவனின் ஆயுள் பெருகவும் அம்பிகையை வேண்டி வரம் பெறும் காலம் ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை நாளாகும். மேலும் ஆடி வெள்ளியில் நாம் பூஜை செய்வதால் நமக்கு செல்வம் பெருகும், மகாலட்சுமியின் அருளும் நமக்கு கிடைக்கும். ஆடி வெள்ளியில் அம்மனை வழிபடுவதால் நம்மை சுற்றி உள்ள அனைத்து தீமைகளும் விலகும். நமக்கு ஆரோக்கியம், செல்வம், ஞானம் ஆகியவை கிடைக்கும். மேலும் நமக்கு இருக்கும் அனைத்து தடைகளும் நீங்கி நம் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும். எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும். ஆடி மாதத்தின் அனைத்து வெள்ளிக்கிழமைகளிலும் வழிபட முடியாதவர்களும் ஒரு வெள்ளிக்கிழமையாவது மகாலட்சுமியை வழிபட்டு அம்பிகையின் அருளை பெறலாம். இந்த ஆடி வெள்ளியில் நமது குலதெய்வத்தை வணங்கி நாம் குலதெய்வத்தின் அருளையும் பெறலாம். குலதெய்வத்தை வழிபடுவது மிகவும் சிறப்பானதாகும். ஆடி மாதம் முழுவதுமே நாம் அம்மனை வழிபட்டு வேண்டிய வரங்களை பெறுவதற்கு ஏற்ற காலம் ஆகும். ஆடி முதல் வெள்ளிக்கிழமை எவ்வாறு பூஜை செய்யலாம் என்பது பற்றி பார்ப்போம். வெள்ளிக்கிழமைக்கு முன்னாளில் நாம் வீட்டையும் பூஜை அறையும் சுத்தமாக செய்துவிட வேண்டும். மேலும் வெள்ளிக்கிழமைக்கு அதிகாலை எழுந்து சுத்தமாகிவிட்டு அம்பாளுக்கு பூஜை செய்ய ஆரம்பிக்கலாம். பூஜை அறையில் ஒரு சிறிய மனை விரித்து அதில் அம்பாளின் படத்தை வைத்து சிவப்பு நிற மலர்கள், அதாவது அரளிப்பூ, செம்பருத்திப்பூ, மேலும் மகாலட்சுமிக்கு உரிய தாமரைப்பூ கிடைத்தால் தாமரை பூக்களால் அலங்காரம் செய்யலாம். மேலும் சர்க்கரை பொங்கல், பாயாசம் போன்ற ஏதாவது ஒரு இனிப்பு செய்து நெய்வேத்தியமாக படைத்து அம்பாளுக்கு நாம் நெய்வேத்தியம் செய்யலாம். அம்பிகை முன் வெற்றிலை அல்லது ஒரு காகிதம் வைத்து நாம் மகாலட்சுமிக்குரிய மந்திரத்தை சொல்லி குங்குமம் அல்லது மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யலாம். அந்நாளில் விரதம் இருக்க முடியும் என்பவர்கள் வெள்ளிக்கிழமை அன்று விரதமிருந்து அம்பாளை நாம் வழிபடலாம். பொதுவாக வெள்ளிக்கிழமைகளில் அம்மனை வழிபடும்போது 2 விதமாக வழிபடலாம். பிரச்சனைகள் தீர வேண்டும் என்கிறவர்கள் ஒரு நேரத்திலும், வாழ்வில் அனைத்து நலன்களையும் பெற வேண்டும் என்கிறவர்கள் ஒரு குறிப்பிட்ட நேரத்திலும் வழிபடுவது மிக உயர்வான பலனை தரும். அதாவது பிரச்சனைகள் தீரவும், நோய்கள் தீரவும், குடும்பத்தில் பிரச்சனைகள் இருப்பவர்களும் நாம் ராகு காலத்தில் வெள்ளிக்கிழமை அன்று ராகு காலத்தில் விளக்கேற்றி வழிபடலாம். செல்வம் பெருகவும் மகிழ்ச்சியான நிம்மதியான வாழ்க்கை அமைய வேண்டும் என்பதற்காகவும் வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரையில் விளக்கேற்றி வழிபடுவது மிகவும் சிறப்பு. பிரச்சனைகள் தீர ராகு காலத்தில் வழிபடுகிறவர்கள் ராகு கால நேரத்தில் துர்க்கை அம்மனுக்கு நெய் தீபம் ஏற்றி செவ்வரளி பூக்களால் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யலாம். கோவிலுக்கு செல்ல முடிந்தவர்கள் கோவிலுக்கு சென்று துர்க்கை அம்மனுக்கு நெய் விளக்கேற்றி துர்க்கைக்கான மந்திரங்களை படித்து நாம் அர்ச்சனை செய்து வழிபடலாம். முடியாவிட்டாலும் வீட்டிலேயே துர்க்கை அம்மனுக்கு அர்ச்சனை செய்து நெய் விளக்கேற்றி நாம் வழிபாடு செய்யலாம். சுக்கிர ஓரை வழிபாடை செய்வது எவ்வாறு என்றால், சுக்கிர ஓரையில் அம்மனை வழிபடுகிறவர்கள் மகாலட்சுமிக்கு சுக்கிர ஓரை நேரத்தில் பால், கற்கண்டு அல்லது கற்கண்டு சாதம், தாமரை மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யலாம். இந்த வழிபாட்டினை நாம் கோவிலுக்கு சென்றும் அல்லது வீட்டிலேயே செய்யலாம். கோவிலுக்கு சென்று நெய் விளக்கு ஏற்றி வழிபட்டால் மிகவும் சிறப்பு. ஆடி முதல் வெள்ளியில் நாம் வீட்டில் திருவிளக்கு பூஜை செய்வது மிகவும் சிறப்பானதாகும். வீட்டின் பூஜை அறையில் அம்மனுக்கு விளக்கேற்றி வைத்து விளக்குக்கு குங்குமத்தால் அர்ச்சனை செய்து வழிபடுவது சிறப்பு. பூஜை செய்வதற்கு முன் காலையில் நாம் அம்பிகையின் கோவிலுக்கு சென்றுவிட்டு வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு. முடியாவிட்டால் மாலையில் விளக்கு பூஜை செய்துவிட்டு கோவிலுக்கு சென்று அம்மனை தரிசித்துவிட்டு வரலாம். திருவிளக்கில் லட்சுமி, சரஸ்வதி, பராசக்தி, சிவபெருமான், பிரம்மா, மகாவிஷ்ணு போன்ற தெய்வங்களும் 30 தேவர்களும் வாசம் செய்வதாக ஐதீகம். அதனால் ஆடி வெள்ளியில் திருவிளக்கு பூஜை செய்வதால் அனைத்து தெய்வங்களின் ஆசிகளும் நமக்கு கிடைக்கும்.
மேலும் இந்த ஆடி மாதத்தில் அம்பிகையின் அருளை பெறுவதற்கு நாம் தினமும் அபிராமி அந்தாதி பாராயணம் செய்யலாம். அபிராமி அந்தாதியில் உள்ள அனைத்து பாடல்களை பாராயணம் செய்ய முடியாவிட்டாலும் உங்களுக்கான கோரிக்கை என்னவோ அதற்கு தகுந்த அபிராமி அந்தாதியை நாம் எத்தனை முறை வேண்டுமானாலும் சொல்லி அம்பிகையின் அருளை பெறலாம். இவ்வாறு நாம் அம்பிகையின் முன் விளக்கேற்றி வைத்துவிட்டு நமது கோரிக்கைகளை வைத்து அம்பிகையை மனதார வழிபட்டு அம்பிகையின் அருளை பெறலாம். இதேபோல் அம்மனுக்கு பிடித்த பொருட்களில் ஒன்றான வேப்பிலையால் அம்மனுக்கு மாலை கட்டி போடலாம். வேப்பிலை மற்றும் விரலி மஞ்சள் கிழங்குகளை சேர்த்து கட்டி அம்மன் கோவிலுக்கு சென்று மாலையாக அணிவிக்கலாம். கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டில் உள்ள அம்மன் படத்திற்கு இதை அணிவிக்கலாம். இதனால் அம்மனின் மனம் குளிர்ந்து நிறைத்த காரியங்களை நடத்தி வைப்பாள். மேலும் அம்மனின் அருளை நாம் பரிபூரணமாக பெறலாம்.